அவங்க 4 மாதம் கழித்து இவ்வளோ பெரிய ஊர்வலமாக இவ்வளோ கிராண்டா இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னா அதுவுமே ஒரு வகையில் இஸ்லாமுக்கு எதிரானது. சைலண்ட்டாக ஒருத்தர் மரணம் நிகழ்ந்துருச்சு, ஓகே, அப்படியே வந்து பெருசாக வந்து கட்டடம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி இதில் வந்து இந்த ஷியா அப்படிங்கிறத ஒரு சின்னதாக மாறுபட்டு நாங்கள் வந்து இதை புனித தலம் இல்லை, இவர் வந்து கொஞ்சம் உயர்ந்தவர் அப்படின்ற இடத்துல வச்சுக்கலான்னு அப்படி பண்ணுறாங்கல்ல. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வந்து அடக்கம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அரசியல் படுத்துறது இருக்குல்ல. இந்த நாடு 47 வருஷமாக எங்களை வந்து பொருளாதார தடை விதிச்சு எங்களை வந்து பயங்கரமாக சாகடிச்சிருக்கு, எங்கள் மக்களை சாகடிச்சிருக்க, நாங்கள் வந்து வெளியில் நடமாட முடியாமல் பண்ணியிருக்க, ரொம்ப பாடாப்படுத்திருக்கேன். அதையும் தாண்டி நாங்கள் வந்து எவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்கோம் பார் அப்படின்னு காமிக்கிறதுக்கு என்னென்ன காமிக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் நாட்டை இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அப்புறம் அவரோட உடலை வந்து பத்திரப்படுத்தி இன்னும் ரொம்ப இதாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அவர் மகன் வந்து முஜ்தபா கமேனி வெளியே வரலை, ஆனால் அவரும் வந்து கொஞ்சம் அடிபட்டு சிகிச்சையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது. அது எதுவுமே இது கான்ஸ்பிரசியும் கிடையாது, அல்லது வந்து மொத்தத்துக்கு பொய்யும் கிடையாது, உண்மையும் கிடையாது இருக்குது. அப்போ அவர் வந்து அவங்க அப்பாவோட உடம்பு பார்க்காம வந்திருப்பார், பார்த்துருப்பார். ஆனால் அவருக்கு அவர் சுற்றி இருக்கிற எந்த இடத்துலையுமே ஜிபிஎஸ் கருவி மாதிரி எதுவுமே கிடையாது அங்கே, ஏன்னா பாதுகாப்பு கருதி அப்படிங்கிறது. ஒருவேளை அவர் இந்த இவ்வளோ மக்கள் 1 கோடி பேர் வந்து தெஹ்ரானில் மட்டும் கூட சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பெக்டட் வந்து 2 கோடி பேர். இந்த 2 கோடி பேருங்கிறது நீங்கள் சாதாரண 2 கோடி அப்படின்னு சொல்லிடுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்னா இந்த மொத்த சென்னை, அதாவது செங்கல்பட்டில் பாதி, திருவள்ளூரில் கொஞ்சம், காஞ்சிபுரம் கொஞ்சம், எல்லாம் சேர்த்து மொத்தம் சென்னைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்னையே 1 கோடி பேர் இருக்கும். 2 சென்னை சேர்ந்தால் எவ்வளோ மக்கள்? ஓகே, அவ்வளோ மக்கள் வந்து அங்கே ஈரானில் கூடுறாங்க.